பிடிக்கும் அப்படின்னு யாருமே சொல்றதில்லை. காந்தியை சுட்டு விட்டார், அதனால் உலகமே அவரை ஒதுக்கி விட்டது. இதுதான். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறவங்க தான் எளிமையா இருக்க முடியும். உண்மைதான் தீபா சொல்ற மாதிரி. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற எதிரியும் தெரிஞ்சோம் நாம அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது என்னன்னா அவங்க கூட பழகுறோம். அது என்ன எதுக்கு சமமாவது, உனக்கு என்ன நான் துரோகம் செஞ்சேன்னு அவங்களையே கேட்க வைக்குது. உனக்கு நான் என்ன பண்ணேன், நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேற, இதே போல கேட்க ஆரம்பிக்குது. ஏன் நான் உனக்கு ஒன்றும் பண்ணலைன்ற அங்க அவங்களுடைய வார்த்தையிலேயே நான் யாருக்கோ ஏதோ பண்ணிட்டேன்ற மறைமுக பொருள் இருக்குது. அப்ப அவங்க யாருக்கோ தானே ஏதோ செஞ்சாங்க, எனக்கு செய்யல. இதுவே கேவலம் தான். இது என்ன ஆகும், அவர்களுடன் இருக்கக்கூடிய இவர்களை மற்றவர்கள் எல்லாரும் சந்தேக பார்வை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா ஒரு பயம், இவங்க எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு, இவங்கள்ட்ட நம்ம பேசினா அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்களோ. அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தரை பிரிக்கிற அந்த ஒரு குள்ளநரித்தனம் அங்கே உருவாகுது. ஸோ அதுவும் இருக்கக்கூடாது. இது இந்த சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்குது. இதை பேச ஆரம்பித்தா பயங்கரமாக